இமாமை பின்பற்றும் போதும் அல்ஹம்து ஓத வேண்டுமென்ற கீழ்காணும் ஹதீஸுடைய நிலை என்ன? அதாவது அல்ஹம்து சூரா ஓதுவதை பற்றி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது சென்ற வார நேரலையில் நம்ம ஒரு பதிலை சொன்னோம். என்ன பதில் சொன்னோம்னு கேட்டால், இமாம் சத்தமிட்டு ஓதுகிற ரக்காத்துகளில் ஓதக்கூடாது. மற்ற அனைத்திலும் சாராம்சம் ஒரே வரையில் சொல்வதாக இருந்தால், இமாம் சத்தமாக ஓதுகிற ரக்காத்தில் அல்ஹம்தோ எதுவுமோ ஓதக்கூடாது, கேட்கத்தான் வேணும். மற்ற ரக்காத்துகளில் தான் ஓதிக்கொள்ளலாம் என்று நம்ம சொன்னோம். அப்படி சொல்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸு ஒருத்தர் எடுத்து அனுப்பியிருக்கிறார். பேரில் அவர் அனுப்பியிருக்கிறார். என்ன அனுப்பியிருக்கிறார்னு கேட்டால், அதாவது அந்த ஹதீஸுடைய வாசகத்தை நான் சொல்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ்ன்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்கிறார். சுபுஹ் தொழுதார்கள். ஃபகுலத்து அலைஹில் கிராத்து, சுபுஹ் தொழும்போது ஓதுவது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. எதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னு பிந்தி உள்ள வாசகத்தில் விளங்கிறோம். ஃபலம்மன் சரஃப, தொழுது முடித்த உடனே கால சொன்னார்கள், இன்னி அராக்கும் தக்கரவுன வரா இமாமிக்கும், நீங்கள் இமாமுக்கு பின்னால் ஓதுவதாக நான் கருதுகிறேன். நீங்கள் யாரோ பின்னாடி சத்தம் போட்டு ஓதுறீங்க, அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. சுபுஹ் தொழுகையில் ரசூல்லா ஓதிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஆள் யாரோ ஒரு ஆளோ பலரோ ஓதி இருக்கிறாங்க. அதை ரசூல்லா சொல்கிறாங்க, இன்னி அராக்கும், நான் கருதுகிறேன், தக்கரவுன வரா இமாமிக்கும், உங்கள் இமாமுக்கு பின்னால் நீங்கள் ஓதுவதாக நான் கருதுகிறேன், கரெக்டு தானா அப்படின்னு கேட்டவுடனே சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, ஒல்லாஹி யாரை சொல்லலாம், யாரை சொல்லலாம், ஒல்லா ஈண்டா ஆமான்றதான், ஒல்லாஹி யாரை சொல்லலாம், ஆமாம் நாங்கள் ஓதத்தான் செய்கிறோம், நீங்கள் ஒரு பக்கம் ஓதிக்கிட்டு இருப்பீங்க, நாங்கள் ஒரு பக்கம் ஓதத்தான் செய்வோம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஃபலா தஃபலு, அப்படி செய்யாதீங்க, இல்லா பி உம்முல் குர்ஆன், உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய், அது அல்ஹம்து சூரா, அல்ஹம்து சூரா தவிர வேறு எதுவும் இப்படி செய்யாது. அல்ஹம்து சூரா மட்டும் நாங்கள் ஓதுனாலும் நீங்கள் ஓதிக்கிறங்க, நான் சத்தம் போட்டு ஓதினாலும் நீங்கள் அல்ஹம்து சூரா என்ன செய்யுங்க, ஓதிக்கிறங்க. ஃபைன்னஹு லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா இலைபிஹா, யார் அதை ஓதவில்லை அவருக்கு தொழுகை கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற இந்த ஒரு ஹதீஸு திருமதியில் இருக்கிறத, இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த ஹதீஸ் திருமதியில் மாத்திரமில்லை, முஸ்னதுல் பஸார்லையும் இதே அறிவிப்பாளரை கொண்டு இருக்கிறது, அகமதுலையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது, தாரகுத்னியிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது, ஹாக்கிம்லையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது, சுனனுல் குப்ரா பைஹக்கியுடைய சுனனுல் குப்ராவிலையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது, முசன்னஃப் இப்னு அபி ஷைபா அதுலேயும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் 3 6 7 திருமதியும் சேர்த்து 7 நூலில் இருக்குது. திருமதியும் சேர்த்து 7 நூலில் வருது. எப்படி வருது? நீங்கள் பின்னாடி ஒருத்தங்க ரசூல்லா சுபுஹ் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி இருக்கிறவங்களும் சேர்ந்து ஓதிருக்கிறாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, நீங்கள் ஓதுனீங்களான்னு கேட்குறேன். எதுப்போ டிஸ்டர்ப் ஆகும்? சத்தமாக ஓதுனா தான் டிஸ்டர்ப் ஆகும். அவங்க சத்தம் போட்டு ஓதிருக்கிறாங்கன்னு விளங்குறது. என்னென்னு ஓதிருக்கிறாங்க? அவங்க சத்தம் போட்டு ஓதுனதுனால தான் டிஸ்டர்ப் ஆகுமே தவிர, அவர் வாய்க்குள்ளே ஓதுனா இமாமுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா? சரியா? அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, சகுலத்து அலைஹில் கிராத்து, ஓதுவது அவங்களுக்கு சிரமமாக இருந்தது. கண்டிப்பாக சிரமமாக இருக்குல்ல, ஒருத்தர் சத்தம் போட்டு ஓதிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் ஓதினார்னா அவர் கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவார். அப்படின்ற ஒரு கருத்தில் அது வருகிறது. அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது சரியான ஹதீஸ் தானான்னு தான் கேள்வி. சரியான ஹதீஸ்ன்னு சொன்னால் இது சனதில் சரியான ஹதீஸ் தான். இதன் அறிவிப்பாளர் விஷயத்தில் ஒரு குறை கிடையாது. அதாவது இமாமுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தானே ஓத வேணாங்கிறாங்க. அப்போ பின்னாடி உள்ளால் என்ன செஞ்சிருக்காரு, சத்தம் போட்டு ஓதியிருக்கிறார் என்பது தான் விளங்குகிறது. பின்னாடி உள்ளவர்கள் சத்தம் போட்டு ஓதியிருக்கிறார்னு விளங்குகிறது. அப்போ சத்தம் போட்டு ஓதினவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அல்ஹம்து சூரா மட்டும் ஓதிக்கிறங்க அப்படின்னு சொன்னால், இதிலிருந்து சட்டம் எப்படி எடுக்கணும்னு கேட்டால், சத்தம் போட்டு அல்ஹம்து ஓதலாம்னு எடுக்கணும். நீங்கள் சத்தம் போட்டு அல்ஹம்து ஓதுக்கு தான் அந்த ஹதீஸ் அனுமதிக்கிறது. அதாவது ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு ஓதுகிற ரக்காத்துகளில் பின்னாடி இருக்கிறவங்க அவங்களும் சத்தம் போட்டுக்கிட்டு அல்ஹம்து ஓதுறதுக்கு தான் அது அனுமதிக்கிறது. இதை ஆதாரமாக காட்டக்கூடியவர்கள் இது அனுமதின்னு சொல்லுவாங்களா? ஹதீஸில் இருப்பது சத்தம் போட்டு ஓதுறதை பற்றி உள்ளது. அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, சத்தம் போட்டு ஓதுறதுக்கு தான் இது அனுமதி இருக்குதுன்னு தெரிஞ்சால் சத்தம் போட்டு நீங்களும் ஓதலாம்னு ஒரு மதுஹப்லையாக சொல்லியிருக்கிறாங்களா? இந்த ஹதீஸை ஃபாத்தியா ஓதுறதுக்கு ஆதாரம்னு காட்டுறீங்க. இது 2 விஷயத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஒன்று, இமாம் ஓதுனாலும் நீங்கள் ஓதணும், அதுக்கு ஒரு ஆதாரம். அந்த ஓதுதல் சத்தம் போட்டு ஓதலாம், அது ஒரு விஷயம். 2 விஷயங்கள் இருக்கிறது. 2 விஷயத்தை இதை சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் சட்டமாக்குறீங்க, இன்னொரு விஷயத்தை கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்க.
இதன்படி நீங்கள் இதன்படி இப்போ ஃபாத்தியா ஓதணும்னு சொல்லக்கூடிய ஷாஃபி மதுஹப் போன்ற மதுஹபுடையவாதிகள் சொல்வதாக இருந்தால் என்ன ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் தீர்ப்பு ஃபத்வா எப்படி வழங்கணும்? இமாம் சத்தம் போட்டு ஓதுகிற ரக்காத்தில் பின்னாடி தொல்பவர்கள் சத்தம் போட்டும் ஓதலாம். அவங்களுடைய அல்ஹம்து சூறாவை அவர் வாட்டுக்கு ஒரு சூறாவோ அதை நம்ம வாட்டுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சத்தமாக ஓதலாம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் அனுமதிக்கிறது. சத்தமாக ஓதுவது பற்றித்தான் ரசூலுல்லாஹ்விட்ட கேள்வியை கேட்குறாங்க, என்னப்பா குழப்பம் பண்ணுறீங்களேன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டக்கூடியவர்கள் முழுசாக காட்டாமல் வசதியானதை காட்டுகிறார்களே தவிர இந்த ஹதீஸை நீனே செயல்படுத்தலையே. அந்த ஹதீஸுடைய அர்த்தம் அதுவாக இருந்தால் உங்களுடைய ஃபத்வா என்னன்னு இருக்கணும், இது சரியான ஹதீஸை ஏற்றுக்கிட்டீங்க. இதுக்கு பதில் நான் சொல்கிறேன், ஏற்றுக்கிட்டீங்கன்னு வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது என்ன சொல்லுது, அது அப்படி தானே ஏற்றுக்கிறேன்னு. அது என்ன சொல்லுது? இமாம் ஓதும்போது நீ ஓதலாம்னு மட்டும் சொல்லலை. அது இமாம் ஓதும்போது நீ ஓதலாம், அதை சத்தமாகவும் ஓதலாம்னு 2 செய்தி அதில் இருக்குது. 2 செய்தி இருக்கும் பொழுது ரெண்டில் ஒன்றை கூடாதுங்கிறாங்க, ஒன்று கூடுங்கிறாங்க. என்னப்பா நீங்கள் காட்டின ஹதீஸில் அப்போ 2க்கு அனுமதி இருக்குது, 2க்கு அனுமதி இருக்கும்போது சத்தம் போட்டு அழுகுந்து ஓதலான்னு சொல்லுவாப்போம். அது எப்படி சத்தம் போட்டு ஓதுறது? அப்போ அது அப்படி தானே இந்த ஹதீஸில் இருக்குது. அப்போ நீங்களே மறுக்கிறீங்க, நீங்களே இந்த ஹதீஸ் அது சரியான கருத்தை சொல்லலைன்ட்டு உங்களுக்கு வசதியான விஷயத்துக்கு சரிங்கிறீங்க, உங்களுக்கு வசதிப்படாத விஷயத்துக்கு சரியில்லைன்னு நிராகரிக்கிறீங்க, பாதி கருத்தை நிராகரிச்சிடுறீங்க. இது ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும். அடுத்தது இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இதே சம்பவத்தில் ஃபாத்தியா தவிர ஓதுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது பிழையான அறிவிப்பாக இருக்கக்கூடிய, ஏன்னாட்டா அதை அமுல்படுத்தவும் முடியலை. ஏன்னா சத்தம் போட்டு ஓத ரசூல்லா அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் ரசூல்லா அவங்க கேள்வி கேட்டது எதுக்கு தான் கேட்குறாங்கன்னு கேட்டால், நீ ஓதுனா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறதான் டாப்பிக்கு. அப்போ அல்ஹம்து சத்தமான டிஸ்டர்ப் ஆகாதா? டிஸ்டர்ப்பை தான் காரணம் ரசூல்லா காட்டுறாங்க. நீங்கள் ஓதுவது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறாங்க. டிஸ்டர்ப் ஆகுறது ஓதக்கூடாதுன்னா எதையும் தானே ஓதாமல் இருக்குன்னு. எதையும் ஓதாமல் இருந்தால் தான் இமாமுக்கு டிஸ்டர்பாக இருக்காது. அல்ஹம்து ஓதலாம்னா அல்ஹம்து ஓதும்போது மட்டும் அந்த டிஸ்டர்ப் நமக்கு வராதா? அப்போ அந்த எந்த கருத்துக்காக ரசூல்லா அந்த கேள்வி கேட்டாங்களோ அதை பிரதிபலிக்கும் விதமாக இல்லை, அந்த அறிவிப்பாளர் இதை தப்பாக புரிந்து கொண்டு ஃபாத்தியாவை தவிர என்று அவர் இணைத்திருப்பார் என்று நினைக்க வேண்டி இருக்கிறது. இவங்களும் அந்த ஆதாரமாக சொல்லக்கூடியவங்களும் அந்த பாட்டை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. இப்போ இதே சம்பவத்தை வேறு வேறு நூல்களில் வேறு வேறு அறிவிப்பாளரை கொண்டு வேறு ஸ்டைலில் அது வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இன் சரஃப மின் சலா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் சரஃப மின் சலாத்தின் ஜஹரஃபிஹா பில் கிராத்தி, சத்தமிட்டு ஓதிய ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹ் முடித்தார்கள். சத்தமிட்டு ஓதிய தொழுகைன்னா மக்ரிபு இஷா சுபுஹ் இதனுடைய முதல் 2 ரக்காத்துகளாக இருக்கும். அதை ஓதினார்கள், ஓதி தொழுகையை முடித்தார்கள். முடித்து விட்டு சொன்னார்கள், ஹல் கரா மாய் அது மின்கும் ஆனிஃபன், கொஞ்சம் முன்னாடி என்னோடு சேர்ந்து நீங்கள் ஓதுனீங்களா கேட்குறாங்க. இப்போ ரசூல்லா ஓதும்போது பின்னாடி உள்ளவங்களும் ஓதி இருக்கிறாங்க. ஓதணும்னு கேட்குறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ கால ரஜுலும் நாம் யாரை சொல்லலாம், ஆமாம் அல்லாவுடைய நான் ஓதுனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இன்னி அக்கூடு நான் சொல்லுகிறேன், மாலி உனாசவுல் குரானில் எனக்கு எதுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது, நீங்கள் ஓதுறதுனால எனக்கு குடுமாற்றம், நான் அதை சத்தமிட்டு இமாமத்து செய்கிறதுல எனக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது நான் சொல்கிறேன் அப்படின்னு ஓதாதீன்னு அர்த்தம். எதுவும் ஓதாதுன்னு கருத்தில் வருது. இதை சொன்ன உடனே ஃபன்தஹன்னாசு, மக்கள் எல்லாம் விலகி கொண்டார்கள். அனில் கிராத்தி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவோடு தொழும்போது ஓதுவதை விட்டு நிறுத்தி விட்டார்கள். ஃபீமா ஜஹர ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என ஸலவாத்தி பில் கிராத்தி, சத்தம் போட்டு கிராத் ஓதக்கூடிய தொழுகைகளில் பின்னாடி உள்ளவர்கள் ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள். ஹீன சமயம் தாலிக்கு மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட இதை செவியேற்ற பொழுது அப்படி நிறுத்திவிட்டார்கள். அப்போ இதில் எல்லாத்தையும் நிறுத்திட்டார்கள்னு வருகிறது. அதில் எல்லாத்தையும் நிறுத்திட்டார்கள் வருவது அது அறிவுபூர்வமாக இருக்குது. அந்த ஹதீஸில் எனக்கு கன்ஃபியூஸ் ஏற்படுவதான் முக்கியம். ஒருத்தர் சத்தம் போட்டு ஓதுவ ரசூலுல்லாஹ் தடுத்ததுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதுதான் காரணம். குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குனால எனக்கு குழப்பம் வருதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே மக்கள் எல்லாம் ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள். இமாம் சத்தம் போட்டால் வாயை மூடிட்டு கேட்போன்னு வந்துட்டாங்கன்னு இருக்குது. அப்போ இந்த ஹதீஸும் அந்த ஹதீஸும் ஒரு மாதிரியான செய்தியை தான் சொல்கிறது. வித்தியாசம் என்னென்னு கேட்டால், அந்த ஃபாத்தியாவை தவிரன்னு அதில் எதை சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபாத்தியாவை தவிரன்னு வரக்கூடிய அறிவிப்பு சரியாக இருக்குமா, எதுவும் ஓதக்கூடாங்கிற அறிவிப்பு சரி, இதுவும் ஹதீஸ் தானே, இதுவும் சரியான ஹதீஸ் தான், இதுவும் ஆத்தன்டிக்கான ஹதீஸ் தான். அப்போ இந்த ஹதீஸில் எதுவும் ஓதவில்லை, மக்கள் எல்லாத்தையும் ஓதி நிறுத்திவிட்டார்கள்னு வருகிறது. இது அந்த கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு ஏற்ற ஒரு நடைமுறையாக இருக்குது.
எதனால் ஓத வேணான்னு சொன்னாங்க, நீ ஓதுனா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அப்போ டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு தான் அதை சொன்னாங்கன்னு வரும் பொழுது, அப்போ எல்லாத்தையும் நிறுத்தி விட்டார்கள், காது கொடுத்தான் கேட்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார்கள்ன்ற இதுலேருந்து வழங்குகிறது. அப்போ இது அந்த முதல் ஹதீஸை விட தெளிவானதாகவும் முரண்பாடு அற்றதாகவும் இருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக வேண்டி ஓத வேணான்னு சொன்னாங்க, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த இடத்துல அல்ஹம்து ஓதுனா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குமா? எதை சத்தம் போட்டு ஓதுனாலும் கன்ஃபியூஸ் வர இமாமுக்கு ஒரு குழப்பம் வரத்தானே செய்யும். அப்போ எதையுமே ஓதாமல் இருங்க என்பது இமாமுக்கு குழப்பத்தை தவிர்க்குமா? அல்ஹம்தை மட்டும் நீங்கள் சத்தம் போட்டு ஓதிக்கணுங்க, மற்றதை ஓதாது என்பது இமாமுடைய குழப்பத்தை தவிர்க்குமா? அப்போ இமாமுடைய குழப்பத்தை தவிர்ப்பதற்குரிய நடவடிக்கையாக இந்த ஹதீஸில் சொல்லக்கூடியது தான் சரியானதாக இருக்கிறது. இதை வைத்து அறிவிப்பாளர்கள் அது கரெக்டாக இருந்தாலும் அதனுடைய கருத்தில் பிழை இருக்கிறது. எனக்கு குழப்பம் ஏற்படுத்தும் தானே சொன்னாங்க, குழப்பத்தை தவிர்க்கிறதா இல்லை. இது அல்ஹம்து ஓதுனாலும் குழப்பம் ஏற்படும். ரெண்டாவது, இது சட்டமாக எடுக்கக்கூடியவங்களை அந்த சத்தம் போட்டு ஓதலாம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் எங்கே இருக்குது? நான் சொன்ன இந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால், இதுவும் திருமதியில் இருக்கிறது, அபுதாவில் இருக்கிறது, சுகராவில் சுனன் நசையுடைய சுகராவில் இருக்கிறது, முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, மாலிக் இமாமுடைய மொத்தா நூலில் இருக்கிறது, இப்னு ஹிப்பானில் இருக்கிறது, பைஹக்கி இமாமுடைய மாரிஃபத்து சுனன் உள்ள ஆசாரில் இருக்கிறது, அதே மாதிரி சுனனுல் குப்ராவில் இருக்கிறது, ஷரஹு சுன்னா பகவியுடைய ஷரஹு சுன்னாவில் இருக்கிறது, முஸ்னதுல் பஸாரில் இருக்கிறது. அது 7 இருந்துச்சுன்னு சொன்னால் இது என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11, இது 11 நூலில் இருக்குது. இந்த 11 நூல்களில் என்ன இருக்குன்னு கேட்டால் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டால் வாயை மூடிக்கிட்டாங்க. அப்போ இதுதான் ஏற்புடைய ஹதீஸை தவிர அது ஏற்புடைய ஹதீஸ் கிடையாது. அதை வணங்கிக்கிறணும். இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், சக்கத்து பாது ஃபீமா ஜஹரஃபிஹில் இமாம், இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், மக்கள் எல்லாம் சக்கத்து வாயை மூடிக்கொண்டார்கள், ஃபீமா பாது, இதுக்கு பிறகு, எதுக்கு பிறகு? ரசூலுல்லாஹ் இப்படி எனக்கு குழப்பம் வருதுன்னு சொன்னதுக்கு பிறகு மூடிக்கொண்டார்கள். ஃபீமா ஜஹரஃபிஹில் இமாம், இமாம் சத்தமிட்டு ஓதுகிற ரக்காத்திலே வாயை மூடிக்கொண்டார்கள்னு வருகிறது. அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ் என்ன இல்லை, அது சரியான ஹதீஸ் இல்லை, இதுதான் சரியான ஹதீஸ். அந்த ஹதீஸில் இந்த ஹதீஸும் சனதில் சரியாக இருக்கிறது. ஆனால் இது கருத்தில் சரியாக இருக்கிறது, அது கருத்தில் பிழை இருக்கிறது. அல்ஹம்து சத்தம் போட்டு ஓத சொல்லிட்டா அப்புறம் பின்னாடி உள்ளவங்களும் அல்ஹம்து சத்தம் போட்டு ஓதுறாங்கன்னு இமாமுக்கு ஓத முடியுமா? முதல்ல அதை தவிர்ப்பதற்குரிய தீர்வாக அந்த ஹதீஸ் இல்லை. அப்போனா புரிந்தவருடைய ஏதோ மனிதருடைய மிஸ்டேக் நடந்திருக்கிறது என்பது தான் சரியான கருத்தாக இருக்க முடியும்.